இன்னைக்கு 12/4/2026 அல்லாவுடைய உதவியால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் ஜியாரத் செய்வதற்காக 3:45 மணிக்கெலாம் வந்துட்டேன். என்றால் நாளைகளுக்கு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. இந்த மெம்பர்லேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கியிருக்கக்கூடிய அந்த அறை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய அந்த இடத்து வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் சொர்க்கத்துடைய பூங்கா அப்படின்ட்டாங்க. சொர்க்கத்தில் பூங்கா அப்படின்னாங்க. மறுமையில் இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல தொழுவுறதுக்கு ஸ்பெஷல் பர்மிட் வாங்கி மக்கள் தொழுவுறாங்க. எல்லாருக்கு வேலை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். அந்த மெம்பரை பாருங்கள், இந்த மெம்பரில் தான் வாரம் தொழு வைக்கிறாங்க. அந்த மெம்பர் காட்டுறேன், இந்த மெம்பரில் தான் தொழு வைக்கிறாங்க. ஓகே, அதே தொடர்ந்து உள்ள இடம், அது காலியான இடம் உள்ள இந்த காவல்துறை நிற்கிது, இராணுவம் நிற்கிது. இருந்தாலும் கண்ணியமான முறையில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கும் அல்லமான பறக்கத்தை கொடுக்கணும். நான் எனக்கு காலையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து வாய்ப்பு கொடுத்தாங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா போகலாம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நாங்கள் ஊரை நோக்கி போகிறோம். ரசூலுல்லாஹ் உங்களுடைய சொல்லையும் செயலையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வே எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில் வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் கேட்க சொன்னார்களோ அவர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும் அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். அமீன் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் ஏற்றுக்கொள், யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஏற்றுக்கொள், யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஏற்றுக்கொள், யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் மீது கிருபை காட்டி யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பார், அவர்கள் வாழும் இடம், உயிரோடு வாழக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனைவரும் இங்கே இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள். உயிரோடு வாழும் சஹாபாக்கள், உயிரோடு வாழும் காத்தமுன் நபி, இறுதி நபி எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லையும் செயலையும் அப்படியே அடித்தவராது வாழக்கூடிய, பின்பற்றி வாழக்கூடிய வாக்கியத்தை தந்தரலி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே. அல்லாஹ் அர்ஹமர் ரஹீமீனே, உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றேன், உன்னிடத்தில் தௌபா கேட்கின்றேன். அல்லாஹ் நீ எல்லாத்துக்கும் அதிபதி. அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை கொடுத்து, வலுவான ஈமானை கொடுத்து எங்களுக்கு கிருபை செய்ய அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல அல் பத்ரு அலைனா, எங்களுக்கு ஒரு சூரியன் உதித்து விட்டது, எங்களுக்கு சந்திரன் கிடைத்து விட்டது. இதை பின்பற்றி நாங்கள் வாழ்கின்ற பொழுது எங்கள் வெளிச்சமோடு உலகத்திலே நற்காரியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருவாய் அல்லாஹ். எங்களுக்கு நீ சுதந்திரத்தை கொடுத்து விட்டாய், சந்திரனை கொடுத்து விட்டாய் யா ரஹ்மானே. இந்த உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கக்கூடிய, உயிரோடு வாழக்கூடிய அந்த இடத்தை எப்படி அலங்கரித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையும் அலங்கரித்து கொடுத்தியா அல்லாஹ். அல்லாஹ் இதில் வாழக்கூடியவர்களுக்கும் பரக்கத்தை கூடிய அல்லாஹ், அவர்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கையை கொடுத்தியா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயில் என்ட்ரன்ஸ் அந்த சைடில் இந்த ஜன்னல் வச்சுருக்காங்க. அந்த ஜன்னலை பார்த்தாலும் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். யாரும் அங்கே பார்க்கவும் முடியாது. அந்த அதிகாரிகள், அவங்க யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே அங்கே நின்று பார்த்துக்கிறாங்க. அந்த ஜன்னல் மாதிரி வச்சுருக்காங்க. பாக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்த யாருமே போகமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய நாட்டுடைய தளபதி யாராச்சும் வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு திறந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படின்ற தெரியல, டீட்டெயில்ஸ் தெரியல. இப்போ ஒருத்தங்க நேற்று சொன்னாங்க, இதில் ஒரு மனோரா மேலே திறக்கும், வெளியில் கொடை திறக்கும்போது மனோரா திறக்கும் அப்படின்னாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நான் நல்லா இருந்து இன்றைக்கி காலைல பார்த்துருவேன். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் இங்கே தான் இருப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிரியா விடை கொடுத்து போகிறவங்க மீண்டும் இந்த இடத்துக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பக்கூடிய அல்லாஹ் ரஹ்மான். பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, வெள்ளத்தையும் அப்படி மூடிட்டு உட்காந்துருக்காங்க. அதனால் யாரும் அங்கே பார்க்க முடியாது, தங்க முடியாது. இராணுவ அதிகாரிகள், அவருடைய உளவுத்துறையாக இருக்காங்க, உள்ள உட்காந்துருக்காங்க. அதிகாரிகள்னால கண்ணியமானவர்கள், அவர்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, யாரையும் மிரட்ட மாட்டாங்க, அவங்க தன்மையிலே இருப்பாங்க, ஆயுதம் வச்சுருக்க மாட்டாங்க. இதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய இடம். இன்னல்லதீன யஅதுன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ், இன்னல்லதீன யஅதுன அஸ்வாத்தஹும், யார் அவங்களுடைய குரலை தாழ்த்தி கொள்கிறார்களோ இந்த சொல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலாயிக அல்லதீன இம்தஹன அல்லாஹ் குலூபஹும். என்ன அர்த்தம் தெரியல, ஆலிம்கள்ட்ட தான் அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மார்க்க கற்றுக்கின்ற இமாம்கள் எடுத்து நாங்கள் எங்கள் அசரத்தோடு வருவோம். ஆயுதம் வச்சுருக்காங்க கையில், இருந்தாலும் கண்ணியமான முறையில் தான் இருப்பாங்க. அவர் பெரிய அதிகாரிகள்லாம் வச்சுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ்.
السلام عليكم يا رحمة الله العالمين اللهم صل وسلم وبارك عليه. تحرك لا توقف يا حد تحرك. அவங்க சொன்னாங்க படம் எடுக்காத போயிட்டு அப்படிங்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் கசிதிகள் இல்லாத்தால சூழ்நிலை அவர்களுடைய தொழில் ஊழல் இல்லாத்தால السلام عليكم ورحمة الله تعالى إن شاء الله ورحمة الله تعالى. وكان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله صلى الله عليه وسلم உங்களிலே உள்ள ஒருவர் தான். மக்கான் அபா அஹதின் அது அர்த்தம் ஃபுல்லாக அர்த்தம் தெரியல. அது வந்து அவங்க சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தகப்பல் அல்லாஹ் அல்லாஹ் பார்த்தபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்துகளை கொண்டு பகிர்ந்து எல்லாருமே சுப்ஹானல்லாஹ் அல்லாஹும்ம அஃபிர் லி துனூபி வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய நேமை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். சலாத்து நன்மையும் சலாமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. அல்லாஹும்ம அஃபிர் லி துனூபி யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் யா அல்லாஹ். எஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக உன்னுடைய கிருபையை உன்னுடைய ரஹ்மத்தை உன்னுடைய இரக்கத்தை உன்னுடைய வாசலை எங்களுக்கு திறந்து விடியா அல்லாஹ். இதான் எழுதியிருக்காங்க. அடுத்து இந்த இடம் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை நோக்கி பூமியை நோண்டி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல்லாஹ்வை அறிந்தவன் அந்த இடத்துல அவங்கள பிடிச்சி இந்த இடத்துல தான் தூக்கு போட்டதாகவும் வரலாறு சொல்லுது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோனை தூக்கி காட்டக்கூடாது. அங்கே தான் பாபு ஜிப்ரீல் அப்படிவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்போ ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வஹி கொண்டு வருது. பாபு ஜிப்ரீல் வந்து இருக்கு பாருங்க. கரெக்டாக ஜூம் பண்ணி அதான் பாபு ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்போ வரக்கூடிய இடம் அந்த பாபு ஜிப்ரீல். இன்ஷா அல்லாஹ் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஒப்பிச்சிட்டேன். யா அல்லாஹ் எனக்கு தெரிஞ்ச கல்வியை மற்றவர்களுக்கு எடுத்து விஷயம் அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் பறக்கச் செய்ய அல்லாஹ் பார்க்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலும் பறக்கச் செய்ய அல்லாஹ். தகப்பல் அல்லாஹ் யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ் எங்களுடைய செயலையும் அமலையும் ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.